என்னால உணர முடிஞ்ச அந்த காணொலியில ஒரு 30 ஆண்டு காலம் சொந்த வாழ்க்கை தியாகம் பண்ணி பல்வேறு தியாகங்கள். இப்ப தலித்துனாலே இந்த சமூகத்துல அந்த அளவுக்கு அங்கீகாரம் உடனே கிடைச்சிடாதுங்க. நீங்க அதுக்காக போராட வேண்டி இருக்கும். அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஒரு தலை சிறந்த அரசியல் தலைவர்களில் ஒருவரா மாறி இருக்காருன்னா அதுக்கு எவ்வளவு வலி ஏற்பட்டிருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு தியாகங்கள் அவமானங்களை சகிச்சிருப்பாரு. அதனால ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அஸ் எ பிரதர். என்னோட சின்ன வயசு தான் அவரு. அந்த வேதனையை ஆமா, கொட்டுறதெல்லாம் இல்ல, அதை வெளிப்படுத்துறாரு, அதாவது கடத்துறாரு அவங்க நண்பர்களுக்கு, அவங்க ஆதரவாளர்களுக்கு. நம்ம வளர கூடாதுன்றதுல எல்லாரும் ரொம்ப அதுல எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. சமூக நீதி குரூப் இருக்க அதுல தெளிவா இருப்பாங்க. தலித் கட்சிகள், தலித் லீடர்ஸ் மேல வந்துடக்கூடாதுன்றதுல எல்லா கட்சிகளும் அதுல சர்வ கட்சி ஒற்றுமை இருக்கும்.